1981 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஒரு ஏர்பாஸ் லான்ச் பண்ணுறாங்க. 2 கோடி ரூபா கொடுத்து இந்த ஏர்பாஸை வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக அன்லிமிட்டடாக ஃபஸ்ட் கிளாஸில் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்து கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1987 ஸ்டீவன் ரே இந்த மனுஷன் இந்த ஏர்பாஸை வாங்குறாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பாஸ் வச்சுக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அமெரிக்காலேருந்து பாரிஸில் போய் சாப்பிட்றதும், பாரிஸ்லேருந்து லண்டனுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்றதும், அகைன் டின்னருக்கு வந்து லண்டன்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து சாப்பிட்றதுமா இருந்துகிட்ருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டெய்லி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் போய் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸை ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் சன்ரைஸை ஒரு கண்ட்ரிலையும் சன்செட்டை ஒரு கண்ட்ரிலையும் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் உலக அதிசயத்தை போய் பார்த்துருக்காரு. இதுவும் இல்லாமல் இது கூடவே வந்து கம்பைன்டு பாஸ் கொடுத்ததுனால இவருடைய ஃபேமிலியே ஃபஸ்ட் கிளாஸில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் சில ரேண்டம் பீப்புள்ஸுமே வந்து யாருன்னே தெரியாத சிலரையும் இந்த ஃப்ளைட் மூலயமா ஃபஸ்ட் கிளாஸில் கூப்பிட்டு வந்திருக்காரு. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து 2 கோடி ரூபா கொடுத்து யாராலையும் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ணாலுமே 2 கோடி ரூபாய்க்கு செலவாகாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த ஏர்பாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மனுஷன் மொத்தமாக 20 வருஷத்தில் 10,000 முறை ட்ராவல் பண்ணியிருக்காரு. மொத்தமாக 181 கோடி ரூபா செலவாகிற அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் 2005 இவரோட பாஸை கேன்சலும் செய்கிறாங்க.